இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வச்சுக்கோ. நம்ம குலதெய்வம் கோயில் விபூதி. இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. எல்லாம் சரியாயிடும். நான் உன் மனசு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணா போதும். சும்மா தேவையில்லாததெல்லாம் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பி உன் உடம்பையும் கெடுத்துக்காத. உன் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா அவங்களே அதை சமாளிச்சுப்பாங்க. நீ ஏன் எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு வருத்தப்படுற? உனக்கு ஏதாவது பெரிய கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா ராகவன் கிட்ட சொல்லு, கார்த்திக் கிட்ட சொல்லு, மாறன் கிட்ட சொல்லு, இல்ல என் கிட்ட சொல்லுனா நாங்க இத்தனை பேர் இருந்து உன்னை நல்லா பாத்துக்கணும்ல. சரி வள்ளி, நீ பதட்டப்படாத. சொல்லுவ. ஐயோ, இப்ப இவங்க வேற வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அப்படி கிளம்பிதான் அண்ணனுக்கு உடம்பு முடியாம போச்சு. கடவுளே, ஏன் இன்னும் அப்படியே நிக்கிறீங்க? போங்க, குளிச்சிட்டு வாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். பாரு, உடம்பெல்லாம் வேற கறிக்கறியா இருக்கு. போங்க. அத்த, நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியுது. அது நடக்காது. வீரா, போலாம். மாறா, இங்க பாரு, இந்த நிலைமையில நீ இப்ப போய் தான் ஆகணுமாடா? ஏற்கனவே பேசினது தானத்த. இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நல்லபடியா வழி அனுப்பி வை. அப்பா பத்திரமா பாத்துக்கோ. டேய் டேய் மாறா, வேணாண்டா. அப்பா அப்படி இருக்கும்போது நீ கூட இருந்தா சப்போர்ட்டா இருக்கும்டா. நீ வெளியே போறதுல எங்க யாருக்கும் விருப்பம் இல்லடா. டேய் இருடா, இப்படி எல்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத. நம்ம அப்பா தானடா கோவமா பேசினாரு. இதுக்காகலாம் யாராவது கோவிச்சுட்டு போவாங்களா? டேய், நம்ம அப்பாடா, அவரை ஏன்டா கஷ்டப்படுத்தணும்? இங்க பாருடா மாறா, இந்த பிடிவாதம் எல்லாம் வேணாம். இங்கே இரு. வீரா, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு எங்களை கம்பல் பண்ணாதீங்க. இது நான் எடுத்த முடிவு இல்லை, என் பொண்டாட்டி எடுத்த முடிவு. அதை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். வீரா, போலாம். டைம் ஆச்சு. எங்க போறோம்? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன்னு. அங்கதான். இன்னைக்குள்ள நம்ம வீடு பாத்துருவோம். இல்ல, நாம எங்கேயும் போக போறதில்ல. இங்கதான் இருக்க போறோம். எனக்கு என்னமா என் மனசுக்கு ரொம்ப தப்பா படுதுமா. சீக்கிரமே நம்ம வீட்டுல ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. இந்த நேரத்துல குடும்பத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது எனக்கு சரின்னு படலம்மா. குறிப்பா நீ விலகி போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்காக இப்படி வீடு எரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் விலகி போறேன்னு சொல்றியேம்மா. நீ பக்கத்துல இருந்தன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இத்தனை நாளா நீங்க தனியா இருந்திருந்தாலும் கண்ணு முன்னாடியே தான் இருந்தீங்க. அது மனசுக்கு சின்னதா ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்போ வெளியில போறேன்னு சொன்னதும் என்னால தாங்க முடியலம்மா. மாமா, என்ன மாமா? போகாத வீர, நான் உன்னை கட்டாயப்படுத்தலாமா? ஒருவேளை நீங்க போகும்போது நான் கேட்டிருந்தா நீங்க இருந்திருப்பீங்களோ எனக்கு தோழக்கூடாதுல்ல. அதாம்மா கேட்டேன். நீங்க எங்கேயும் போகாதீங்கம்மா, வீட்லயே இருங்க. ஏன் கூடவே இருங்க. எங்க அப்பா சாவுக்கு அந்த ராமச்சந்திரன் தான் காரணம். ராமச்சந்திரா,
என் அப்பா சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என் அப்பா சாவுக்கு காரணமான உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பழி வாங்குவேன். மேடம், இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? இல்ல நான் இல்ல, என்ன மாதிரி யாரோ ஒரு ஏஐ வச்சு பண்ணி டப்பிங் வாய்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு எதுவும் சொல்லிட போற? நியாயமா எல்லாத்தையும் பஞ்சாயத்திலே போட்டு காமிச்சிருக்கணும். அது தேவையில்லாம வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அதனாலதான் பொறுமையா இருக்கும். ஆமா, நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கத்தான் வந்தேன். பழி வாங்கத்தான் போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நீ இல்ல, உன் அப்பன், தாத்தன், பாட்டன் எவன் வந்தாலும் சரி, எல்லாரையும் தாண்டி நான் இந்த குடும்பத்தை அழிப்பேன். ஓ, என்கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. மேடம், என்னைக்கோங்க என்னை 10வது நாள், 10 நாள்ல நீ செஞ்ச எல்லா தப்பையும் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். அப்படி நான் அனுப்பல, நான் பாண்டியன் தங்கச்சி வீரா இல்ல. பார்க்கலாம். பார்க்கலாம். நீ எனக்கு 10 நாள் டைம் தரியா? உன்னை நான் என்ன பண்றேன் பாருடி. சொல்லுங்க. குருஜி உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு ஏதோ ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கு. குருஜி எங்க வீட்டுக்கு வரப்போறாரா? என்ன சொல்றீங்க? ஆமா, வரலாமான்னு உங்ககிட்ட அனுமதி கேட்க சொன்னாரு. ஐயோ, என்னங்க இது? கடவுள் வீட்டுக்கு வர்றதுக்கு யாராவது அனுமதி கேட்பாங்களா? வர சொல்லுங்க. நான் இப்பவே வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நல்லது, அப்ப நாங்க குருஜி கிட்ட சொல்றோம். சரி. நான் மா, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம கைக்கு வரட்டும், அப்ப தெரியும் இந்த விஜய் யாருன்னு. எல்லாம் சரிடி, குருஜின்னு சொல்லிட்ட, யாரு வரப்போறா? மா, அவன் ஒரு பெரிய திருடம்மா. எவ்வளோ பெரிய பூட்டா இருந்தாலும் ஈஸியா திறந்துருவான். இது வரைக்கும் அவன் செய்யாத திருட்டே இல்ல. ஆனா ஒரு தடவை கூட எங்கேயுமே மாட்டினதே இல்ல. ஊசி நுழைற இடம் கிடைச்சாலும் போதும், அவன் நுழைஞ்சு மொத்தத்தையும் சுருட்டிடுவான். நீ வேணும்னா பாரு, நம்மளோட மொத்த பிளானும் அவனாலதான் முடிய போகுது. சூப்பர் ரே, இது மட்டும் நடந்துச்சு உன் அப்பா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருண்டே.